ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு 2 நாள் vlog-அ ஒரே vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த vlog-ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஷாப்பிங் தான் இருக்கும். ஷிஃப்டிங் எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு மித்துக்குட்டி பாப்பா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஷாப்பிங்காக கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து அந்த மில்லட்ஸ் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சிடலான்னு காலையில் அந்த வேலைகள் கொஞ்சம் செஞ்சு முடித்தேன். இந்த ஐக்கியாவில் வாங்கின பாட்டில்ஸ் எல்லாமே ரேட்டு 199 ருபீஸ். நிறைய பேர் ஐக்கியாவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. பெங்களூரில் நான் இருக்கிற ஏரியாவுக்கு இப்போ தான் வந்து ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற இடங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பின்கோட் கொடுத்து சப்போஸ் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேஃபாக, அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. சின்ன பாட்டில் எல்லாமே 199, பெருசு வந்து அதை விட கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். 299 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 வருஷம் இருக்கும். இப்போ வரைக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மற்ற கிராசரிஸ் எல்லாம் போன வாரம் நாம் வாங்கின பாட்டில்ஸில் போட்டு வச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த பாட்டில்ஸ் வந்து இதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மில்லட்ஸ் வந்து நாம் டெய்லி யூஸ் பண்ணுறதே இல்லை. இதை வந்து தனியாக நாம் ஒரு ரேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ண நம்ம நினச்ச மாதிரி எல்லா பாட்டில்ஸ்க்கும் நம்ம வாங்கின மில்லட்ஸ்க்கும் கரெக்டாக போயிடுச்சு. சிறுதானியங்கள்லேயே எத்தனை வகை இருக்குது, பார்க்குறக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக லேபிள் பண்ணல அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிச்சி ரெசிபி பண்ண முடியாது. இதில் நிறையா மில்லட்ஸோட பேர் எனக்கு சுத்தமாகவே தெரியவே இல்லை. ஜஸ்ட்டு லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேரை வச்சு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி ஏதாச்சும் ரெசிபி கிடைச்சிது அப்படின்னா அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். போன வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லேபிள் பாக்ஸில் லேபிள் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ எதுக்குமே வந்து லேபிள் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு இந்த வாரம் தான் வந்திருந்தது. இந்த லேபிள் பிரிண்டரும் அமேசானில் தான் வாங்கினேன். பட் ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தின்னு தோணுது. ஏன்னா நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட இது 5000 ரூபா. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்குவோம். கிச்சனுக்கு மட்டும் இல்லை, பாப்பாவோட புக்ஸ், அப்புறம் வந்து ஏதாச்சும் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லேபிள் பண்ணுறது, ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் யூஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லேபிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லேபிள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 500 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தனியாக அதுக்கான லேபிள்ஸ் எல்லாம் அமேசானில் இருக்கு இல்லையா. ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் அது வாங்கிக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி லாஸ்ட் வீக் நான் கிராசரிஸ் போட்டு வச்சுருந்த பாட்டில்ஸ் பற்றி நிறைய பேர் லிங்க் கேட்டீங்க. நானும் மண்டே வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 1600 ருபீஸ் வருது 6 பாட்டில், அந்த பெரிய சைஸ் பாட்டில். அதை விட சின்ன பாட்டில் அந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாமே 12 சேர்த்து 1300 350 வருது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். காஸ்ட்லின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறலாம். நான் வந்து கார்ட்டில் போட்டு வச்சு நல்ல ஆஃபர் வரும்போது தான் வாங்கினேன். 85% இருந்தது. பட் இப்போ வந்து அதோட ஆஃபர் கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் வேணா கேளுங்க, இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்குவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா லிங்க்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த தடவை ஷேர் பண்ணுறேன். பட் போன வாரம் நான் லிங்க் ஷேர் பண்ணாத காரணம் அப்படின்னா நிறைய பேர் இது விலை ஜாஸ்தி அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மனசில் தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ மில்லட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கையோட லேபிள் பண்ணி வச்சுட்டேன். லேபிள் பண்ணல அப்படின்னா என்ன மில்லட்ஸ்ன்னு நமக்கு தெரியாமையே போயிடும். ஸோ காலையில் அந்த வேலை கொஞ்சம் முடிஞ்சுது. இந்த வீக் அகரோவிலிருந்து நமக்கு வந்திருக்கிறது அகரோ ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். க்ளீனிங் ப்ரஷ், ஸ்க்ரப்பர் எல்லாமே இதில் இருக்கும். 2 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பவர்ஃபுல் மோட்டாரோட. லோ ஸ்பீட் வந்து 300 RPM, ஹை ஸ்பீட் வந்து 400 RPM. இதில் வந்து ப்ரஷ்ஷு, ஸ்க்ரப் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிங்க், பாத்ரூம் டைல்ஸு, கேஸ் ஸ்டவ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ்ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனி ப்ரஷ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுட்டு மற்ற ப்ரஷஸ் எல்லாமே இந்த மாதிரி சிங்க் ஏரியாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இதில் தனி ஆப்ஷன் இருக்குது. சூப்பராக க்ளீன் ஆகுது. ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்ன்னு வச்சுக்கலாமே. இந்த கிட்ட நீங்கள் தனியாக கார் கிளீனிங்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கார் சீட், அப்புறம் வந்து காரில் கீழே
அந்த ஃப்ளோரிங்கு, ஈவன் கார்பெட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்க ப்ரஷஸ் எல்லாமே ஈஸியாக அட்டாச்சும் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிமூவும் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம க்ளீனிங்காக என்ன டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை ஜஸ்ட் அது மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா அது ஸ்க்ரப் பண்ணி அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துருது. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. எப்பவும் போல் நம்ம வந்து ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. சின்ன சின்ன இடங்கள்ல ஹேண்டில் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, 2 இல்லை 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 52 இன்ச்சஸ், 43 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ் தான் வந்து நம்ம கையில் பிடிச்சி வாஷ் பண்ணுறோம் இல்லையா அது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தரைகளில் ஏதாச்சும் கரை இருந்தால் கூட ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் லிக்விட் யூஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த கரையை சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிடுது. ஸோ இது வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு எதுக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி கார் வாஷிங்க்கு கண்டிப்பாக இது பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன் தான். இந்த கிட் வந்து 2899. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹேண்டில், அப்புறம் வந்து மல்டிபர்பஸ் யூசேஜ், அதாவது லார்ஜ் பிரிஸ்டில் ப்ரஷ் இருக்குது, உல் கிளாத் ப்ரஷ் இருக்குது, கிளாத் ப்ரஷ் இருக்குது, வெல்க்ரோ ஹெட் இருக்குது. ஸோ இந்த வெல்க்ரோ ஹெட்டில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூப்பராக அதாவது இந்த கேஸ் ஸ்டாப்புக்கு இந்த கிளீனிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் 2 ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பீட் மோட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லார்ஜ் பிரிஸ்டில் ப்ரஷ், ஸ்மால் பிரிஸ்டில் ப்ரஷ், பாயிண்டட் ப்ரஷ் இதெல்லாம் கார்னர்ஸ்க்கு க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபைபர் ஸ்பாஞ்ச் இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். சப்போஸ் நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஹேண்டிலும் இருக்குது. அதை வந்து நம்ம எங்கேயாச்சும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டில்லையும் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்டை லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. శ్రీకర్ ఇవాకరా ఇందొచ్చి పోయి ఇట్స్ ఓకే ఇంద్రా కమ్ ఎక్ 4909 పాపా. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பாப்பா மித்துக்குட்டி 3 பேருமே கேபில் அப்படியே ஜெய்நகருக்கு கிளம்பிட்டோம். பெங்களூரில் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஜெய்நகர், சிக்பெட், கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சிவாஜி நகர் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம். பட் என்ன, கரெக்டான கடையை நம்ம கண்டுபிடிச்சி போகணும், அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். புதுசாக வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மெட்டீரியல், அப்புறம் வந்து அதோட ரேட் அது ஓகேவா, இது வந்து கோயம்புத்தூர்லேயே இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி வந்து சில கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, கிளம்புறதுக்கு முன்னாடியே சங்கீதாக்காக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், எனக்கு வந்து நல்ல ஷாப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அக்கா வந்து நிறையா ஷாப் நேம் அப்புறம் வந்து மேப்போட வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெங்களூரில் எல்லா இடங்களும் தெரியும், கரெக்டாக வந்து நம்மளை டைரக்ட் பண்ணுவாங்க, இங்கே போ இது கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவங்க சொன்ன மாதிரியே சில ஷாப்ஸுக்கு வந்து போயிருந்தேன் அன்னைக்கு. ஃபஸ்ட்டு வந்து அக்கா சொன்ன கடைக்கு தான் போயிருந்தேன், பட் அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விடல. அது இல்லாமல் அன்னைக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. சரின்ட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்து அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்தது. காஸ்ட்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி வேண்டாம் அப்படின்ட்டு அங்கே எனக்கு பிடிச்சதில் ஒரே ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஜெய்நகர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் தான். எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு, பேக்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. ரோட் ஷாப்ஸும் நிறையா இருக்கும், ஷாப்ஸும் வந்து நிறையா இருக்கும். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறவங்க, அதாவது ரெகுலர் யூஸ் குர்த்திஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ரேட்டும் வந்து 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு 2லேருந்து 3 வாஷுக்கு தாங்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து நாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி வெளியெல்லாம் போட்டுட்டு போகவெல்லாம் முடியாது, ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா சொல்லிக்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்கும். பட் வீக் டேஸில் போனோம் அப்படின்னா ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஈவினிங் ஆகும்போது தான் களை சொல்லலாம், அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அங்கே சேர்ந்துரும். 2 கடை தான் ஏறி இறங்கணும். அதுக்குள்ள மித்துக்குட்டிக்கும் பாப்பாக்கும் பயங்கர பசி. பசின்னு சொல்ல முடியாது. நல்ல வெயில் இல்லையா? அதனால ஜூஸ் இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டாங்க. குழந்தைகள வச்சுட்டு இந்த மாரி ஷாப்பிங் போறது அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மித்துக்குட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். மத்த குழந்தைகள்லாம் வந்து இந்த அளவுக்கு அலைச்சல தாங்குமா அப்படின்ட்டு சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷும் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப தூரம் வந்து நடக்க வேண்டியதா இருக்கும். புதுசா வந்தோம் அப்படின்னா நெறைய கடைகள் பார்த்துட்டு எந்த கடை நமக்கு பிடிச்சிருக்கோ அத தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதனால குழந்தைகள கூப்பிட்டு இந்த மாரி இடங்களுக்கு ஷாப்பிங் போறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. போய் இறங்குனதுலேருந்தே மித்துக்குட்டி ரகல. ஏதாச்சும் பொம்மை வாங்கி கொடு அப்படின்ட்டு. சரின்னு அந்த ரோட் சைடில் ஒரு கடை இருந்தது. அங்கே போயிட்டு ஏதாவது பொம்மை வேணுமா அப்படின்னா அவன் நினச்ச பொம்மை அங்கே கிடைக்கவே இல்லை. கடைசியில் மிக்கி மவுஸ் மட்டும்தான் இருந்தது. அதை கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா பக்கம் சொன்னாங்க. நாங்கள் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது, 250லேருந்து 300 வரைக்கும் நாங்கள் கேட்டோம். பட் அவர் வந்து கொடுக்குற ஐடியா இல்லை. சரின்ட்டு அங்கிருந்து கிளம்பி பக்கத்து கடைக்கு போயாச்சு. மித்ரன், நீ தயவு செஞ்சு லெஃப்ட் பார்க்காத, ஸ்ட்ரைட்டாக போ. அவ்வளோ பெருசில் நம்மளாம் தூக்கிட்டு போக முடியாது. ஏய் நிற்காத, போ உள்ள, உள்ளே போ. பாப்பா இங்க பாரு, என்ன வேணுமாமா உனக்கு? பாரு, நீ கேட்ட மிக்கி மவுஸ் கிடைச்சிருச்சு. டேய், காருக்குள்ள நான் எங்க போனது? என்ன விளையாடுற நீ? அந்த கார்ல எல்லாம் ஏய் வேற ஏதாவது சூஸ் பண்ணுடா. வேற டாக் கொடுக்குறாராமா அந்த அண்ணா. எவ்வளோ மணி வரையில் இருக்குங்க உங்களுக்கு கடை? 9:30. ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக போனாலும் பரவாயில்லன்னு வெளியே இருக்கிற கடையில் அந்த மிக்கி மவுஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன். தெரியாமல் இந்த கடைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வேணும், பைக் வேணும்ன்ட்டு ஒரே ரகலை. ஒரு மாதமாக கேட்டுட்டு தான் இருக்கான் கார் வேணும் அப்படின்ட்டு. பட் அது எதுக்குன்னு சொல்லி நானும் அவங்க அப்பாவும் வேண்டாம் வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அன்னைக்கு செமையாக நான் மட்டும் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். கண்டிப்பாக எனக்கு பைக் வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தான். எவ்வளோங்கண்ணா இது? இது வந்து 16,500. 16ஆ? டிஸ்கவுண்ட் இருக்கு, ஆஃபர் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 13,000 வரும். ஏ நல்ல ஐட்டம் மேடம். ஒரு வழியாக அந்த கடையிலேருந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் ஏதாச்சும் வாங்கிக்கலாம் மித்துக்குட்டி அப்படின்ட்டு. சரின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ஏதாச்சும் டாப்ஸ் பேண்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து வந்திருந்தோம். இந்த கடைக்கு அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 250 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். அப்புறம் வந்து 750 வரைக்கும் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து வச்சுருக்காங்க. பேண்ட்ஸ் எல்லாம் வந்து 750 ருபீஸ், அதாவது ஜீன்ஸ் பேண்ட்ஸ் இது எல்லாமே 750 ருபீஸ் வந்து இருக்குது. கேஷுவல் வியர், ஃபார்மல் ரெண்டுமே வந்து வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கும் பாப்பாக்கும் பல்காக எடுத்து வச்சுருவோம். இடையில ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா அந்த பல்காக எடுத்ததுலேருந்து நாங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம். பாப்பாவுக்கு பார்ட்டி வியர் வந்து இந்த மாதிரி இடங்களில் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவள் ஃபங்க்ஷனில் வந்த பார்ட்டி வியரே நிறையா இருக்குது இன்னும் ஸ்டிச் பண்ணாமல். ஸோ அந்த பேக் வந்து தனியாக வச்சுருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்துருவேன். பர்த்டே அப்படின்னா அவள் எதாவது கேட்பா வெஸ்டர்ன் வியர், அப்போ ஏதாச்சும் ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்த்து எடுத்து கொடுத்துறது. மற்றபடி டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பல்காக எடுத்துகிட்டு போயிடுறது. வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எடுத்துக்குவோம். மோஸ்ட்லி வந்து இந்த சம்மர் வெக்கேஷனாக இருக்கும். பக்கத்தில் நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயும் நல்ல ஆஃபர்ஸ் போடுவாங்க. அங்கே கூட நம்ம பல்காக எடுக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிடைக்காது இல்லையா, ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பட் இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. இந்த கடைகள் மட்டும் இல்லை, இந்த இடங்களில் இருக்கிற எல்லா கடைகள்லுமே ரொம்ப சீப்பான ரேட்டில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து இந்த கடையில் கிடைச்சங்காட்டி பாப்பாவுக்கு தேவையான டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
வருஷத்துல ஒரு தடவை தான் ஜெய்நகருக்கே வருவேன். வந்தேன் அப்படின்னா இந்த தாத்தாவோட கடைய பார்க்காம போகவே மாட்டேன். குட்டியா வச்சிருப்பாரு. ஆனா நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து சேல் பண்ணுவாரு. ஒரு லாங் வீடியோல கிராக்கரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டும்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? இதெல்லாம் ரூ. 30, ரூ. 29, ரூ. 25 இப்படி நான் வாங்கினேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில இருந்து இவர்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு வருஷம் கழிச்சு வந்தேன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. சரின்ட்டு அங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கினேன். இந்த க்ரீனும் ஆரஞ்சு தாங்க தாத்தா. க்ரீன் ஆரஞ்சு ஃபாஸ்டிங்கா? green ரம்ஜான் ஃபாஸ்டிங் தாத்தா. fasting நாளைக்கு லாஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் அது ரெண்டு தாங்க. அது ரெண்டும் தாங்க. இந்த பெரிய கப் எவ்வளோங்க தாத்தா? எது ஒன்று எடுத்துக்கோமா எல்லாம் கம்மி படுத்தாது அப்புறமே இந்த சரி இந்த கப்பில் ஒன்று ரெண்டு தாங்க. डैमेज है कहते हैं थोड़ा ओपन करके दिखाता हूँ டெய்லி நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க. வருஷத்தில் ஒருக்கா என்னை பார்க்கும்போது என்னை சுத்தமாக ஞாபகம் இருக்காது இல்லையா? ஸோ நானாக போய் இன்ட்ரடியூஸ் ஆகிட்ட. போன வருஷம் உங்ககிட்ட தான் வாங்கினேன், இந்த வருஷம் மறுபடியும் உங்கள் கடை தேடி வந்திருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் காஃபி மக்ஸ் வாங்கினேன். அப்புறம் வந்து ஸ்டோரேஜ்க்காக சில செராமிக் கப்பெல்லாம் நல்லா இருந்தது. சரின்ட்டு அதிலிருந்து ஒரு 2லேருந்து 3 கப் வந்து வாங்கினேன். ஆன்லைனில் காட்டிலும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். கப்பெல்லாம் வந்து ரூ. 30 அந்த ரேட்டு தான் இருந்தது. பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும், அவ்வளோதான். ஓரளவுக்கு ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடது மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பேக் வந்து தூக்கிட்டு போகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்தங்காட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பேக் ஷாப் இருந்தது. சரின்ட்டு அங்கே ஒரு பெரிய சைஸ் பேக் ஒன்று வாங்கி எல்லாத்தையும் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கையும் வாங்கியாச்சு. இந்த மாதிரி கடைகளில் வாங்குற பேக்கும் நல்லாயிருக்கும். நான் வாங்கின பேக் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹150. அவ்வளோ பொருள் வந்து உள்ளே வைக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு தாங்கும். போன தடவை வந்தப்போ 2 பேக் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து வாங்கினோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தாங்கும். నాకు ஒரு వాటర్మెలన్ జ్యూస్ అన్నా వన్ వాటర్మెలన్ జ్యూస్ డబుల్ కట్టిందా mango milkshake. Mango. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் சுத்தமாகவே தெரியாது. குளு குளு குளுன்னே இருக்கும். அன்னைக்கு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ சூடு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. மித்துக்குட்டி ரொம்ப தவண்டு போயிட்டான். பாவமாக இருந்தது. அங்கங்கே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு எங்கூடயே சுற்றிட்டு இருந்தது. பட் அவனுக்கு என்னென்னா கடைசியில் நான் வந்து அவனுக்கு பைக்கோ காரோ வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் எதிர்பார்ப்புலையே நான் போன இடத்துக்கு எல்லாம் வந்துட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு சல்வார் அப்புறம் வந்து கொஞ்சம் டாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். சல்வார் வந்து செட்டாக எடுத்துக்கிறது. ஏன்னா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா மெட்டீரியலுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1200-300 மேலே வந்துடுது. நான் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் சார்ஜ் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ₹1000. ஸோ எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 2500-3000 பக்கம் வந்துடும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே ரெடிமேடாக செட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிறது. கம்ப்ளீட் செட் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி டெய்லர் கிட்ட கொடுத்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன்.
சல்வார் எடுத்துட்டேன். பட் அவங்க வந்து வீடியோ எடுக்க விடல. ஸோ வீட்டில் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெகுலர் யூஸுக்காக சில செட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ப்ளூ கலர் செட் போடுவேன் தெரியுமா? நீங்கள் கூட நிறைய பேர் இதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி செட்டு தான். டாப் அண்ட் பேண்ட் ரெண்டு சேர்த்தி 550 ருபீஸ். நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. 749க்கு ஒன்று, 550க்கு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ 550ல் வந்து ஒரு 3 செட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் வந்து நைட்டிஸ் அவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. அதனால இந்த மாதிரி செட் ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னா டாப்ஸ் வந்து கிடைக்கும் போது எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க. அப்படி இல்லை நம்மகிட்ட இருக்கிற லெகின்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைகளுக்கு போகலான்னு பார்த்தேன். பட் மித்துக்குட்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவன் வேற எப்போ பார்த்தாலும் பைக் வேணும் வேணும்ன்ட்டு ரகலை பண்ணிகிட்டே இருந்தான். ஷாப்பிங் பண்ணி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான், கடைக்கு போகலாமா அப்படின்ட்டே. அங்கே போய் வேறு ஏதாச்சும் டாய் வாங்கிக்கோ அப்படின்ட்டு மைண்ட் டைவர்ட் பண்ணோம் நானும் பாப்பாவும். பட் அவன் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு பைக் இல்லைன்னா கார் வேணும் அப்படின்ட்டு ரகலை பண்ணிகிட்டே இருந்தான். சரி, இவன் கேட்குறதே பார்த்துட்டு அந்த கடையில் இருக்கிறவர், நீங்கள் பைக்கே வாங்கிக்கோங்க, நான் ஒரு நல்ல ப்ரைஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அப்படி இப்படின்னு நெகோஷியேட் பண்ணி 16K என்னமோ சொன்னாரா. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 8Kக்கு இது வந்து வாங்கினோம். குழந்தைக கேட்டதெல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது, அது கெட்ட பழக்கம்தான். பட் இருந்தாலும் மித்துக்கு வந்து நான் தனியாக எதுவும் வாங்கினதெல்லாம் இல்லை. சரின்ட்டு அவனுக்கு 1 இயரில் சேர்த்து வச்ச காசில் ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டேன். கம்ப்ளீட் செட் வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு 9 செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து பிங்க் கலரில் டாப் அண்ட் பேண்ட்டு. டாப்பில் வந்து கொஞ்சம் ஆல் ஓவர் பிரிண்ட் இருந்த மாதிரி இருந்தது. பேண்ட் வந்து பிளைன், ஷால் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. டபுள் கலரில் இருந்தது, பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு, அதாவது இந்த பிங்க் வந்து என்கிட்ட இல்லை, அதனால இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சல்வார் வந்து நல்ல டார்க் மெரூன் கலர். மேபி இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலாம். சின்ன சின்ன டிசைன்ஸ் லைட்டாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி டாப்பில் இருந்தது, நெக் டிசைனில் மட்டும். இதோட பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளைன் தான். ஷால் வந்து காட்டன் ஷால். ஸோ இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவும் இல்லை. பட் நம்ம வந்து ஏதாச்சும் விசேஷங்களுக்கு டீசெண்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த செட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல் பிளாக் கலர். ஆல் ஓவர் டாப்லேயுமே வந்து நல்லா ஒரு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி டிசைன்ஸ் இருந்தது. எனக்கு பிளாக், பிங்க், அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலர் மூணும் வந்து எந்த டிசைனில் இருந்தாலும் எடுத்துருவேன். அந்தளவுக்கு வந்து அந்த 3 கலரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிளாக் கலர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேண்ட்டில் வந்து கீழே மட்டும் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க்கும் இருந்தது. அதே மாதிரி ஷாலில் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை எடுத்த ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ் வந்து பிளாக் கலர்லேயே வந்துருச்சு. நானும் எவ்வளவோ தவிர்க்கணும்னு நினச்சேன், பட் முடியாமல் போயிடுச்சு. ஸோ 2 பிளாக் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் டாப். அப்புறம் ஷாலும் பேண்ட்டும் வந்து நல்ல ஒரு க்ரீன், ராமர் க்ரீன் கலரும். பார்ட்டி வியருக்கு சூப்பரான ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் டாப்பில். அதே மாதிரி ஷால்லையும் இருக்குது. பேண்ட்லேயும் வந்து அந்த பாட்டமில் இதே மாதிரி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் காட்டுற சல்வார் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத கலர்ஸாக தான் இருக்கும். நீங்கள் நான் போட்ட விளாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதனால ரிப்பீட்டடாக அந்த கலர்ஸ் வரக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் இந்த தடவை சூஸ் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாரல் பிரிண்ட் போட்ட சல்வார் சூட். டாப்பில் மட்டும்தான் ஃபுல் பிரிண்ட்டு, அப்புறம் இந்த மிரர் ஒர்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு ஷாலும் வந்து பிளெயின் தான், நல்ல ரெட் கலரில். இந்த கலரில் என்கிட்ட இல்லவே இல்லை. ரெட் கலரில் சல்வாரும் இல்லை, குர்த்திஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்ரெஸ் எல்லாமே நான் காலேஜில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான். இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு பார்த்தா புது ட்ரெஸ் மாதிரியே தோணும். பட் எல்லாமே நான் காலேஜில் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் இப்போ வரைக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த ட்ரெஸ்ஸு இதே மாதிரி கலரில், அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் இதே மாதிரி மிரர் ஒர்க் எல்லாம் பண்ண மாதிரி நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தேன். இப்போ அம்மா பார்த்தாங்கன்னா நினைப்பாங்க, அம்மா இந்த மாதிரி அபிகிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஷால் டிசைன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி இருந்தங்காட்டி பார்த்த உடனே எடுத்துட்டேன். வேறு எந்த ஆப்ஷனுக்குமே போகவே இல்லை. ரொம்ப அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இந்த வீடியோக்கு வந்து இதோட கலர் கொஞ்சம் டிம்மாக காட்டுது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்கில் மட்டும் டிசைன், அப்புறம் வந்து பேண்ட்டில் ஒரு சின்னதாக அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பட் சல்வார் சூப்பராக இருந்தது. அடுத்த சல்வார் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரே காம்பினேஷனில் டாப்பில் ஃபுல்லாகவே பிரிண்ட் இருந்தது. சின்ன சின்ன ஒர்க்கு தான், அவ்வளோதான். ஷால் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி பேண்ட்லேயும் வந்து கீழே அந்த ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. பேண்ட்டோட கலரும் டாப்போட கலரும் எல்லோ கலர். ஷால் வந்து நல்ல ஒரு டார்க் கிரே கலர். ரொம்ப கிராண்ட்னு சொல்ல முடியாது, பட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த ஷால் போட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிச் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் சல்வார் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில். இந்த காம்பினேஷனில் எங்கிட்ட ட்ரெஸ் இல்லவே இல்லை, ஸோ அதுக்காக இது சூஸ் பண்ணேன். டாப்பில் க்ரீன் அண்ட் ப்ளூவில் அங்கங்கே ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது, ஆல் ஓவர் இருந்தது. பேண்ட்டில் எந்த ஒரு டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பிளைன் தான். அதே மாதிரி ஷால் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர் ஷால் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக இது சூஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் எல்லாமே ஒரு 900லேருந்து 1500க்குள்ளே. ஆல்ட்ரேஷன் வந்து ஒரு 50 ருபீஸ் ஒரு சல்வாருக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி 1500ன்னு போட்டால் கூட இந்த சல்வார் எல்லாமே ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் காட்டுற ட்ரெஸ் எல்லாமே ஜெய்நகரில் எடுக்கல. உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இதை எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு. 2 ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நான் கிட்டத்தட்ட கொடுக்குற ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ். எதுலேயும் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்காது, பட் ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காசு கொடுக்குறங்காட்டி தான் அந்த ஸ்டிச்சிங் இருக்குதோ என்னமோ, பட் அதுக்கு கம்மியாக நான் போனேன் அப்படின்னா அவ்வளோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து தைச்சு கொடுக்குறது இல்லை. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த தடவை 2 காமன் கலர்ஸில் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாச்சும் சாரிக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கலர் வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக சங்கீதாக்கா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோ, அது உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு. சரின்ட்டு அதிலிருந்து 2 ப்ளவுஸ் வந்து எடுத்தேன். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து 350 ருபீஸ். ஸோ 900க்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுக்குறக்கு இதை வாங்கி ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட வெறும் ஒரு 450ஓட அந்த வேலை முடிஞ்சிடும் இல்லையா. ரெகுலர் யூஸுக்கு கொஞ்சம் செட்டெல்லாம் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 3 செட் வந்து எடுத்திருந்தேன், டாப் அண்ட் பாட்டம். பட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸல் தான் கொடுத்தாங்க. இதே வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா சைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுமா, அதனால் அதிலிருந்து ஒரு 3 செட் வந்து எடுத்திருந்தேன். இது நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் 550 ருபீஸ். ஒன்று வந்து நல்லா லைட் க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன், அடுத்தது வந்து இந்த பிங்க் கலர். இப்போ நைட்டியோட ரேட்டே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 ரூபா பக்கம் வந்துருச்சு. பட் நைட்டி போட்டுட்டு வெளியே போக முடியாது, அடிக்கடி மித்துக்குட்டி பாப்பா இவங்களை வந்து ட்ராப் பண்ணணும், பிக்கப் பண்ணணும். ஸோ அதனாலேயே நைட்டி யூஸ் பண்ணுறதை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த தடவை இந்த வருஷத்துக்கு நான் ஷாப்பிங் பண்ண சல்வார் ஷூட்ஸ் வந்து இதுதான். இதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, எனக்கு வந்து பர்த்டே, பொங்கல், தீபாவளி இது எல்லாத்துக்குமே அம்மா அப்பா பணம் கொடுப்பாங்க. எதையுமே வந்து நான் அவங்கக்கிட்ட ட்ரெஸ்ஸாக வாங்க மாட்டேன். பணமாக வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து அதே வீக்கில் நாங்கள் 3 பேரும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். இந்த ராஜஸ்தானி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து அடிக்கடி பெங்களூரில் நாம் இருக்கிற ஏரியா சுற்றி சுற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போக மாட்டோம். பட் புது வீட்டுக்கு போகிறங்காட்டி கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறக்காக அங்கே வந்து போயிருந்தோம்.
திங்ஸ் அப்படின்னா வீட்டுக்கு தேவையானது எதுவும் இல்லை. அப்போ வந்து இந்த சல்வார் அப்புறம் வந்து டாப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இருந்தது. அதுக்காக சரி போகலாம், ஏதாச்சும் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப்ஸ் மட்டுமே ஒரு 750லேருந்து 800 அங்கே சொன்னாங்க. அப்படி இப்படின்னு பார்கெயின் பண்ணி அவங்கக்கிட்ட டாப்ஸ் மெட்டீரியல் மட்டும் ஒரு 350 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். ஒரு 3 கலெக்ஷன் வந்து நல்லா இருந்தது சரின்ட்டு அதுலேருந்து எடுத்தேன். 2.5 மீட்டர் இருந்தது. ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950. அது இல்லாமல் அவர்கிட்ட வந்து இந்த சல்வார் செட்டு இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 2100 சொன்னார். அது இல்லாமல் அது அன்ஸ்டிச்சு வேறு. இது வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா சல்வாரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்கம் வந்துடும். அது இல்லாமல் டாப்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் வரும். பட் 1000 கொடுத்து டாப்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். அவர்கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் கோல்டன் கலர் மட்டும்தான். இந்த சைஸஸ் எதுவும் அப்படி இல்லை, கோல்டன் கலர் மட்டுமே இருந்தங்காட்டி எனக்கு டிசைன்ஸும் வந்து அவ்வளோ பிடிக்கல. பட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ருபீஸ் சொன்னார். இதுக்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒர்த்தா தெரியல. அதனால அந்த ப்ளவுஸ் வந்து அங்கே வாங்கலை. அந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இனி ஒரு கோலக்கடை வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இந்த அச்செல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடை. ஸோ சின்ன சைஸுலேருந்து பெரிய சைஸ் கோலம் எல்லாமே டிசைன்ஸாக வச்சுருந்தாங்க. இது வந்து வாங்கியிருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா வரும், பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வராது. சரின்ட்டு அவர் எது யூஸ் பண்ணாரோ அதையே வந்து கொஞ்சம் கம்மியான ரேட் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 6 and 14. எங்க மித்ரனுக்கு ஒரு ஆசை. எதுப்பா பண்ணி எடுத்திருக்க? ஒன்று தான் எடுத்தியா? போதுமா ஒன்று? இன்னொன்று எடுத்துக்கோ, வர அது ஒன்று எடுத்துக்கோ. அதை எடுத்துக்கோ. இந்த கடையில் தான் குர்த்திஸ் அப்புறம் வந்து ப்ளவுசஸ் எல்லாம் வாங்கினேன். குர்த்தி வந்து ஒரு 2-3 குர்த்தி வந்து எனக்கு டெய்லி யூஸ்க்காக வாங்கினேன். அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு 2 வாங்கினேன். ப்ளவுசஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாரு, சைஸஸும் இருந்தது. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து 350 அப்படிங்கிற ரேட் போட்டு அங்கே வாங்கினது. டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் நம்ம பார்கெயின் பண்ணால் மட்டுமே கம்மியான விலையில் அங்கே வாங்க முடியும், இல்லைன்னா சொன்ன ரேட்டுக்கு வாங்க வேண்டியதான். நல்லா ஹை ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா 950, 1000 எல்லாம் சொன்னாங்கன்னா நாம் 350லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ரைஸ்க்கே நமக்கு வந்து கிடச்சிரும். மும்பையில எல்லாம் ப்ளவுசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 150 ருபீஸ்லேருந்தே கிடைக்குமாமா. நிறைய பேர் நார்த் சைடெல்லாம் போனால் பல்காக எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அங்கே வந்து பெரிய ஷாப்பிங் எல்லாம் எதுவும் பண்ணல. பாப்பாவுக்கு கொஞ்சம் டாப், எனக்கு கொஞ்சம் டாப்ஸ், அப்புறம் வந்து ப்ளவுசஸ், அப்புறம் அந்த கோலத்துக்கு தேவையான அச்செல்லாம் வாங்கணும். குட்டியாக ஒரு ஷாப்பிங். அப்புறம் மித்துக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் பொம்மைகள் இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும். அவ்வளோதான். ஐயோ, அதை வாங்கி எங்கே விட்டுறது? அது வேண்டாம் தங்கம், வேஸ்ட்டாக போகும் தங்கம். மேலே பார்த்தாங்க குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. காரு வேற எது வேணும்? மித்ரன் உனக்கு விநாயகர் வாங்கி கொடுத்துட்டு நல்ல மித்ரன் வா. மித்ரன் போகும் இதான். ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சாய்குமார், யாஷிகா, மேகலா, பிரவீனா, சம்ரிதா, ரவி, சங்கர், யாழ்நிலா, காளிஸ் தேவன், மெர்சன் உதயகுமார், சங்கீதா சதீஷ், தேஜாஸ்வினி, கனிஷ்கா, கிருத்திகா, ஜோனா பிரைசி, சங்கீதா, அனிதா, மாலதி, கமல் விக்னேஷ், ஜெகதீஸ்வரி, பாலா, தனிகை யாத்திரன், லாவண்யா, ஜீவிதா கோபிநாதன், மோகன ஜோதி, மாரியா லுகாஸ், சந்தோஷ் சிவன், கதிமது. உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள், அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லோருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும்.
ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல் ஷாப்பிங் vlog-ஆவே போயிருச்சு. ஒரு நாள் ரெஸ்ட் வேணும். இத்தனை நாள் வந்து ஷிஃப்டிங்காக பேக்கிங் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது. சரி 2 நாள் வந்து ஷாப்பிங்காக எடுத்துகிட்டு டே வந்து அப்படி என்ஜாய் பண்ணி கொண்டு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.